சப்பாத்தி பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க. அந்த மாதிரி சப்பாத்தி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த சப்பாத்தி மாவு பிசைறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கையில் ஒட்டிக்கும், அதே டைம் வந்து கையெல்லாம் வலிக்கும். ஸோ கை வலிக்காமல் ரொம்ப சிம்பிளாகவும் சூப்பராகவும் பஞ்சு பஞ்சுன்னு சாஃப்டாக சப்பாத்தி மாவு 10 நிமிஷத்தில் செஞ்சு சப்பாத்திகளை சுட்டு அடுக்கி வச்சிடலாம் வாங்க. மிக்ஸி ஜாரை வச்சு தாங்க மாவு பிசைய போகிறேன். மிக்ஸி ஜாரை வச்சு பிசைறமேன்னு சொல்லி யோசிக்காதீங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். 2 கப்பு வந்து ஆசீர்வாத் ஆட்டா மாவு எடுத்திருக்கேன். நல்ல ஒரு அரை ஸ்பூன் மட்டும் உப்பு, நைஸ் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட குக்கிங் ஆயில் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. 1 கப் தண்ணி, அதாவது 2 கப்பு மாவுனா 1 கப் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் அப்படி பல்ஸ் மூடில் வச்சு லைட்டாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாக வந்து மாவு கையில் ஒட்டாமல் ஒன்றோட ஒன்று பிசையாமல் கை வழியே எல்லாமே இந்த மாதிரி சூப்பரான கோதுமை மாவு வந்துருங்க. இப்போ நம்ம ரவுண்ட் ரவுண்டாக வந்து சப்பாத்தி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தேய்க்கிறதுக்கும் ஒரு சூப்பரான டிப்ஸ். இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக வந்து மாவை கலந்து இப்படி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரே டைமில் 3 உருண்டைகளையும் அப்படி லைட்டாக தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா 3 சப்பாத்தி லேயர் தனித்தனியாக வந்துருங்க. தோசை தவால போட்டு எடுத்து சப்பாத்தி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.